மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவியினுடைய படுகொலையை தொடர்ந்து விசாரணையில அதிர்ச்சியுற்றும் திடுக்கிடும் பல்வேறு சங்கதிகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த துப்பாக்கிச் சூட்டினுடைய சூடு தணியறதுக்கு முதல்ல மீண்டும் 2 துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அது பற்றிய செய்தியையும் விரிவாக பார்க்கலாம். 45 வயது மதிக்கத்தக்க கிரிமினல் லாயர் புத்திக் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் அவருடைய மனைவி ஒரு அரச ஊழியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இப்போது 10 குழுக்கள் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 10 குழுக்களுடைய விசாரணைகளை தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த சட்டத்தரணி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறது T56 ரக துப்பாக்கி அப்படின்னு ஒரு விஷயமும், இந்த படுகொலையை நடத்தினவங்க வந்த கார்ல 4 பேர் பயணிச்சதாகவும், துப்பாக்கி சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பி போற இந்த சந்தர்ப்பத்துல வேகமாக அந்த காரை ஓட்டியதுல ஒரு பைக்ல விபத்தை ஏற்படுத்தி விட்டு அவங்க தப்பிச்சு சென்றதான சம்பவம் பதிவாக இருக்குது. சிசிடிவி புட்டேஜ்களை பரிசோதனை செய்ததுல தான் தெரிய வந்தது பல்வேறு பிரதேசங்களினூடாக இந்த கார் வண்டி பயணிச்சிருப்பதாகவும், தற்போது மத்தேகம பிரதேசத்துல எரிக்கப்பட்ட நிலையில குறித்த கார் வண்டியை இப்போது போலீசார் கைப்பற்றி விசாரணைகளை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த பைக் வண்டியை இடிச்சுட்டு போற சந்தர்ப்பத்துல அதனுடைய இலக்கு தகடு கலண்டு விழுந்ததுனால அந்த இலக்கு தகடை வச்சு விசாரணைகள் இப்போது தொடங்கப்பட்டிருக்குது. யாருடைய இந்த கார் வண்டி, யார் இவங்களுக்கு இதை கொடுத்தாங்க, இதுல யார் வந்தாங்க, யார் ஏவி இந்த விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்ற ஒரு ஆறுதலான செய்தி தான் இப்போது போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. இது பாதாள உணவு குழுக்களுடைய சண்டை என்று கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால இப்போது சட்டத்தரணிகள் சங்கம் இதுக்கு பின்னால நீதி கேட்டு போராடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியும் இந்த ஒரு கேஸ் கொடுக்கும் என்பதனால துரித கதியில இவர்கள் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது அரசுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு சட்டத்தரணி மீதுதான் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. குறித்த சட்டத்தரணி கிளப் வசந்த அவர்களுடைய படுகொலையோட சம்பந்தப்பட்ட வழக்கு குறித்த தினம் விசாரணைக்கு வந்த போது அந்த வழக்குக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையானவர். கிளப் வசந்தையை படுகொலை செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாக்கந்துர மதுஷனால் போஷித்து வளர்க்கப்பட்ட லொக்குப்பெட்டி அவரோட சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதனால இந்த படுகொலை லொக்குப்பெட்டி செய்தார் அப்படின்ற விஷயத்துல லொக்குப்பெட்டி சார்பாகத்தான் இந்த ஒரு வழக்குல இவர் ஆஜரானார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கை முடிச்சுட்டு வீடு திரும்புகின்ற சந்தர்ப்பத்துல கீஸ் பார்க்குக்கு முன்னால இந்த படுகொலை நடந்ததாக சொல்லப்படுது. கரதனி சுத்தாவுடைய அனைத்து வழக்கு விவகாரங்களையும் ஆரம்ப கட்டத்தில் இவர் தான் முன்னின்று செய்து வந்ததாகவும், அவருடைய வழக்குகளில் இவர் தான் ஆஜரானதாகவும் சொல்லப்படுது. பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால இருவரும் பிரிந்ததாக சொல்லப்படுது. பிரிந்ததுக்கு பிற்பாடு லொக்குப்பெட்டியினுடைய வழக்கு விவகாரங்கள்ல ஆஜராகின்ற வழக்கார கொண்டிருக்கிறாரு குறித்த சட்டத்தரணி புத்திக்க. இப்போது கரந்தனி சுத்தா சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் செய்த அனைத்து குற்றச் செயல்களும் என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்ச ஒரே ஒரு சட்டத்தரணி இவர் தான். இவர் இப்போது லொக்குப்பெட்டியோட இணைந்திருப்பது தனக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கிறாரு. சட்டத்தரணி புத்திக்க லொக்குப்பெட்டியோட இணைகிறதுல கரந்தனி சுத்தாக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குள்ள இருக்கும் இல்லையா? கரந்தனிய சுத்தாவும் லொக்குப்பெட்டியும் கீரியும் பாம்புமாக அதிகாரத்துக்காக சண்டை பிடிக்கிறத தாண்டி, அதிகாரத்துக்காக படுகொலை செய்யறதை தாண்டி இப்போது பழிவாங்கும் ஒரு படலம் அவங்களுக்குள்ள இடம்பெற்றதுனால பல்வேறு கொலை சம்பவங்கள் இரு தரப்பிலும் பழிவாங்கும் முகமாக நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால இப்போது குறித்த சட்டத்தரணிய போட்டு தள்ளிய சம்பவத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு கரந்தனிய சுத்தா என்பதுதான் இப்போது விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. யார் இந்த கரந்தனிய சுத்தா? கரந்தனிய சுத்தா எவ்வளவு பெரிய தாதா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. கரந்தனிய சுத்தா இப்போது வெளிநாட்டில் இருந்து கொண்டுதான் பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வராரு. இப்போதைக்கு கோட்ஃபாதர்னு சொல்லப்படுகின்ற அளவுக்கு யாருமே பாதாள உலக குழுக்கள்ல இல்லை என்பதனால தான் ஒரு கோட்ஃபாதராக வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏட்டிக்கு போட்டியாக பல்வேறு கொலைகளை செய்திருக்கிறாரு. இன்னும் பல்வேறு கொலைகளை செய்வதற்கான திட்டத்தையும் வகுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 23க்கும் அதிகமான படுகொலையை கரந்தனிய சுத்தா முன்னின்று செய்திருக்கிறார் என்ற அதிர்ச்சியான செய்தியும், எதிர்வரும் காலங்களில் இன்னும் 30க்கும் அதிகமான படுகொலையை செய்வதற்கான திட்டம் இருப்பதான செய்தியும் இப்போது கசிய ஆரம்பிச்சு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கரந்தனிய சுத்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இராணுவ வீரராக சேவையாற்றி அதிலிருந்து விலகியவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இவருடைய படுகொலையில இருக்கின்ற அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியாக அரசு அதிகாரிகளை இலக்கு வச்சு பல்வேறு படுகொலைகளை இவர் செய்திருக்கிறாரு. அது தவிர சாதாரண பாதாள உலக குழுக்களுக்காக செய்யப்படுகின்ற கொலைகள் அது வேறு அப்படின்ற பெரிய ஒரு பட்டியல் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. முதன்முறையாக இவர் செய்த படுகொலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2011ஆம் ஆண்டு ஒரு சமூக செயற்பாட்டில் இருந்த மிக முக்கியமான மக்கள் நம்பிக்கையை வென்ற மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு வைத்தியரை படுகொலை செய்த சம்பவம் தான் முதலாவது பதிவாகுது. 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி போதைப் பொருளுக்கு எதிராக செயற்பட்டு வந்த மிக முக்கியமான நம்பிக்கையோடு செயலாற்றி வந்த போலீஸ் அதிகாரி பாலேந்திரன் என்பவர் படுகொலை செய்ததும் இந்த கரந்தனிய சுத்தா அப்படின்னு சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதி பிஎச்ஐயாக கடமையாற்றிய ரொஷான் குமார் என்ற ஒரு அரசு அதிகாரியையும் படுகொலை செய்திருக்கிறாரு. 2025 3ஆம் மாதம் 19ஆம் தேதி பூச சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரியாக இருந்த தம்பிக்க என்பவரை படுகொலை செய்திருக்கிறாரு. வெளிக்கட சிறைச்சாலையினுடைய அதிகாரி ஜெயரத்ன என்ற ஒரு அதிகாரியும் படுகொலை செய்திருக்கிறாரு. அந்த பட்டியல்ல தொழில்துறையில உள்ள மற்றும் ஒரு சட்டத்தரணி புத்திக்கு அவங்களையும் இப்போது படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படித்தான் கரந்தனிய சுத்தாவினுடைய படுகொலை பட்டியல் துறை சார்ந்தவங்களை இலக்கு வைத்து படுகொலை செய்த சம்பவமும் 23க்கும் அதிகமான படுகொலை செய்ததோட இன்னும் 30க்கும் அதிகமான படுகொலையை திட்டமிட்டிருக்கின்ற ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சியை போலீசாருக்கு இப்போது ஏற்படுத்தியிருக்கு. லொக்குப்பட்டியும் ராணுவத்திலிருந்து விலகியதாக சொல்லப்படுது. ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லப்படுது. மாக்கந்துர மதுஷனுடைய போதைப் பொருட்களை விற்கின்ற விநியோகம் செய்கின்ற ஒரு தொழிலை ஆரம்பிச்சவர் இறுதி கட்டங்கள்ல மாக்கந்துர மதுஷாக மாறணும் அப்படின்ற விஷயத்துக்காக பல்வேறு கொலைகளை செய்த பல விஷயங்கள் இப்போது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. 2017ஆம் ஆண்டு போதைப்பொருள் தடுப்பு பிரிவுல சேவையாற்றி வந்த மிக முக்கியமான நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்த நியோமால் ரங்கஜீவ என்ற அதிகாரிக படுகொலை செய்த குற்றச்சாட்டுல அவருக்கான வழக்கம் இப்போது நடந்து வருது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துல அப்பாவித்தனமாக 12 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவானது. 2022ஆம் ஆண்டு அகுங்கல பிரதேசத்துல இரட்டை படுகொலை நடந்து முடிஞ்சது லொக்குப்பெட்டி செய்ததாகத்தான் விசாரணைகள் தெரிய வந்தது. 2024ஆம் ஆண்டு கிளப் வசந்தைகளுடைய படுகொலையையும் இவர் திட்டமிட்டு செய்ததான குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் கைது செய்யப்பட்ட இப்போது பூச சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி பாதாள உலக குழுக்கள்ல மிக முக்கியமான தாதாக்களாக 2 பேரும் வளர்ந்து வர சந்தர்ப்பத்துல தான் அதிகார போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருவருக்கும் இடையிலான சண்டைகளும் பழிவாங்கும் படலமும் ஆரம்பிக்குது. கரந்தனிய சுத்தா லொக்குப்பெட்டியினுடைய தரப்பில் இருக்கின்றவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு சூழலும் இதுக்கு பழி தீர்க்க லொக்குப்பெட்டியினுடைய தரப்பு கரந்தனிய சுத்தாவினுடைய தரப்பை படுகொலை செய்கின்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. கடந்த ஓரிரு வருடங்களுக்குள்ள கரந்தனிய சுத்தா நளின் என்பவரை படுகொலை செஞ்சாரு. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு கரந்தனிய சுத்தாவினுடைய மச்சான லொக்குப்பெட்டியினுடைய தரப்பு படுகொலை செய்திருந்தாங்க. மச்சான படுகொலை செய்ததுக்கு பழி தீர்ப்பதற்காக லொக்குப்பெட்டியினுடைய தரப்புல மற்றும் ஒரு பெண்ணை படுகொலை செஞ்சிருந்தார் கரந்தனிய சுத்தாவுடைய தரப்பினர். அதே போல லொக்குப்பெட்டியினுடைய மச்சானையும் கரந்தனிய சுத்தா தரப்பு படுகொலை செய்த சம்பவம் பதிவாகியது. ஆளுக்கால் மாறி மாறி படுகொலை செய்கின்ற பழி தீர்க்கின்ற படலங்கள்ல ஒரு வடிவமாகத்தான் இப்போது சட்டத்தரனுடைய படுகொலையும் நடந்து முடிஞ்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இது குறித்து நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை இப்போது சட்டத்தரணிகள் சங்கம் முன் வச்சிருக்குது. ஒருவேளை இது குறித்த விசாரணைகள் தாமதாகும் பட்சத்தில் இந்த குற்றத்தை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்படாத பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்துல போலீசாருக்கும் சட்டத்தரணிக்கும் இடையில அரசுக்கும் சட்டத்தரணிக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்படுவது என்பது அது நீதிமன்ற நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்ச சூழலும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் குறித்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையும். அதே சந்தர்ப்பத்துல நேற்றைய தினம் 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. ஒன்று கழுத்துற பிரதேசத்துல வாடிய மங்கட என்ற சந்தையில ஒரு உணவகத்துக்கு பக்கத்துல மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்ல 32 வயதுடைய ஒரு நபர் இறந்த சம்பவம் பதிவானதோட ஜிந்திப்பட்டியில ஒரு அழகுக்கலை நிலையத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுல ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டதோட 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமற்றதாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா சர்வதேச நாடுகளுடைய பார்வை இலங்கை மீது இருக்கின்ற இந்த சூழல்ல T20 உலகக்கிண்ண போட்டிகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுகின்ற இந்த சூழல் என்பது அங்கே சூட்டு சம்பவங்கள் நடப்பது என்பது பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறிடலாம். ஒரு அச்ச சூழல் ஏற்படலாம். ஏதாவது சர்வதேச அணிகள் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, இங்கு விளையாட முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலோ நமது பொருளாதாரத்திலும் எமது நாட்டினுடைய நட்பேருக்கும் இது மிகப்பெரிய ஒரு களங்கத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான விடயம். இது குறித்து பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை அரசு எடுக்கணும். இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். இந்த குற்றங்கள் குறைவதற்கான வழிவகைகளை அரசும் பாதுகாப்பு துறையினரும் செய்து கொள்ளட்டும் என்று கூறி ஆயுதம் இல்லாத போதை இல்லாத
கொலைகள் அல்லாத குற்றங்கள் அல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.